வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமைக்கும் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரன்ற கருத்து நிச்சயம் உங்களுக்கு புரியும். அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு, தேர்தல் ஆணையம் அதிரடியை காட்டியிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த நாள் முதலே தமிழக அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸி என்பது தொற்றிக்கொண்டது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிரமாக இறங்கி களப்பணிகளை செஞ்சுட்டு வராங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8000 ரூபா கூப்பன் தரோன்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கூப்பனை கொடுத்தாங்க. அந்த கூப்பன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து உத்தரவுலாம் வந்துச்சு. அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே யுத்தியை நம்முடைய எட்டுத்தோல்வி பழனிசாமியும் கையில் எடுத்திருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 என கூறி தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு 10,000 ரூபா டோக்கன் வழங்கி வருவதா புகார்லாம் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக நம்ம மதுரை தொகுதி, மதுரை மேற்கு தொகுதி, அது சொல்லவா வேணும், நம்ம டர்மகோல் மினிஸ்டர் ஆச்சு. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுக்கு ஆதரவாக இப்பகுதியில் அதிமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணப்பட்டுவாடாவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவல் திமுக காரணங்க மோப்பம் முடிக்காமல் இருப்பாங்களா? மோப்பம் முடிச்சாங்க. தொகுதிக்கு உட்பட்ட விலாங்குடி, செங்கநாதபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினருடன் போலீஸாரும் சென்று சோதனையை போட்டுருக்குறாங்க. அப்போ தான் அதிமுகவினர் அதிமுக கொடி, படம், 10,000 ரூபா டோக்கன் இதெல்லாம் பொதுமக்களுக்கு பட்டுவாடா செய்து கொண்டிருப்பதாக பறக்கும் படை அவர்களை பிடிக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பிடிப்பாங்களா? தப்பி ஓடிட்டாங்க. டோக்கன் பட்டுவாடா செய்த ஜெயசித்ரா பாண்டியன் மீது பார்த்திங்கன்னா போலீஸார் பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தை விதி மீறியதாக வழக்கை பதிவு பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி சிவகங்கை, அதுக்கப்புறம் வத்தலகுண்டு, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இருக்கக்கூடிய வத்தலகுண்டு பேரூராட்சி பகுதியில் அதிமுகவினர் காசோலை போல், அதாவது ஒரு செக்கு போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 10,000 ரூபா டோக்கன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேடுகட்ட செயல் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதிமுகவை. காசோலையில் பார்த்திங்கன்னா பேர் எழுதுறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக குடும்பங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசோலையில் இடம்பெற்றது மட்டும் இல்லாமல் 2/6/2026 அன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரும். 2/6/2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இந்த 10,000 ரூபா டோக்கனு தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அதிமுகவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த போலி டோக்கனை கொடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா திமுக காரணங்க என்ன டென்ஷன் ஆகிட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதோன்னு காலம் தாய்த்திருப்பாங்க பொழுது உடனே சாலை மறியல்லாம் ஈடுபட்டுருக்கிறாங்க. உடனே சரிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு கதையை சொல்லி அனுப்பியிருக்கிறது தேர்தல் ஆணையம். பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் அதிமுக மேலே எது மாதிரியான நடவடிக்கையை எடுக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத இனி வரும் வீடியோக்களில் தான் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.